ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது பீஸா. முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நல்ல வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு அப்படியே விட்டுருங்க. இது வெயில் காலங்கிறதுனால 1/4 மணி நேரம் போதும், ஆக்டிவேட் ஆயிரும். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் தண்ணியை உள்ளே சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுருங்க, டபுள் ஆகிற வரைக்கும். பாருங்கள், இந்த மாவை பிரித்து உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் உப்பி வரும். இப்போ இதை ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு ஓவனில் 10 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பீஸா சாஸ் தடவிக்கலாம். எல்லா சைடும் படுறது மாதிரி தடவிக்கோங்க. பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஆல்ரெடி சிக்கன் பீஸா வீடியோ போட்டிருக்கோம், அதில் டீட்டெயிலாக இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி பீஸா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன். கேப்சிகமும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி பீஸாவுக்குன்னு கறி தனியாக செய்யலை, வீட்லேயே செஞ்ச போன்லெஸ் மட்டன் கிரேவியை தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்குன்னு செய்கிறத விட வீட்டில் செஞ்ச கிரேவி வந்துட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சைடும் மட்டன் வச்சதுக்கப்புறம் நிறைய சீஸ் சேர்த்துக்கலாம். மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன், நல்லா நிறைய சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மொசரல்லா சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூப்பில் ஒரு சீஸ் கிடைக்கும், அதை ஒன்று எல்லா சைடும் படுற மாதிரி துருவிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செடார் சீஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சீஸ் எல்லா சைடும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சீசனிங்காக கொஞ்சமாக ஆரிகானோவும் மிக்சடு ஹெர்பும் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், நம்ம பீஸா எவ்வளோ சீஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.